நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு பேலையை மையப்படுத்தி நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 7வது அதிகாரம் வசனம் 10. Genesis chapter 7 verse 10. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற 7 நாள் கிருபையின் கால நிறைவை குறிக்கிறதாக இருக்கு. இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நேற்றைய தினத்துல பேலையை ஆயத்தம் பண்ணும் காலம் கிருபையின் காலம்னு சொல்லி பார்த்தோம். அந்த கிருபை நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு மாத்திரம் இல்ல, மற்ற ஜனங்களுக்குமே மனம் திரும்புவதற்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலமாகவே இருக்கு. அதனாலேயே தேவன் தான் விரும்பிய நீதிமானாகிய நோவாவுக்கு மாத்திரம் கிருபையை கொடுக்கல, அவர் மூலமாக நீதி பிரசங்கிக்கப்பட்டு மற்ற ஜனங்களுக்கும் கிருபைக்குள்ளார வருவதற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியாக பேலையை ஆயத்தம் பண்ணுகிற காலம் கிருபையின் காலமா இருந்திருக்கு. அப்போ தேவன் இந்த காலத்துல மாத்திரம்தான் கிருபையா இருந்திருக்கிறாரான்னு கேட்டா இல்ல, தேவன் எப்பொழுதுமே கிருபையுள்ளவராகவே இருக்கிறாரு. தேவனுடைய நியாய தீர்ப்பு துவங்கும் வரைக்கும் அவர் எப்பொழுதுமே கிருபையுள்ளவராகவே இருக்கிறாரு. அதற்கு அடையாளமாகவே இந்த கடைசி 7 நாள் கூட சொல்லப்பட்டிருக்கு. இந்த 7 நாளுக்கு பிற்பாடு நியாய தீர்ப்பு துவங்க இருக்கு. அப்படியாக பூமியில ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பாகவும் தேவன் 7 நாள் அளவும் இன்னும் பொறுமையோடு காத்திருந்திருக்கிறாரு. அந்த சமயத்திலேயாவது யாராவது மனம் திரும்ப மாட்டாங்களான்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்திருக்காரு. வேதத்துல வசனங்களும் சொல்லுது இல்லையா, மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்னு சொல்லி. அப்படியாக தேவன் நியாய தீர்ப்பை துவங்குவதற்கு முன்பாகவும் அந்த மக்களுக்காக பொறுமையோடு காத்திருந்தவராகவே இருக்கிறாரு. அப்படி எவ்வளவு கிருபையுள்ளவராக தேவன் இருக்கிறாரு. அந்தபடி அந்த நாட்கள்ல நியாய தீர்ப்பு துவங்குவதற்கு முன்பாக தேவன் 7 நாள் பொறுமையோடு காத்திருந்ததை போல இந்த நாட்கள்லயும் தேவன் பொறுமையோடு காத்திருக்கிறாரு. நோவாவின் காலமே கடைசி காலத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக பார்க்கும்போது கிருபையின் காலத்திற்குள்ளார வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம தேவனுடைய நீடிய பொறுமையை அசட்டை பண்ணாம அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கணும். மனம் திரும்பி அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கிறவர்களாக இருக்கணும். அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அந்த கிருபையின் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாம போயிட்டாங்க. அவங்களுக்கும் நீதி பிரசங்கிக்கப்பட்டுச்சு. அவங்களும் இந்த பேலையை பார்த்திருப்பாங்க. அதே போல நோவாவுடைய குடும்பத்தார் அந்த பேலைக்குள்ளார பிரவேசிக்கிறதையும் பார்த்திருப்பாங்க. ஆனா இதுல எந்த காரியமுமே அவங்கள மனம் திரும்ப பண்ணல. அந்த அளவுக்கு அவங்க மாயைக்குள்ளார சிக்கி உணர்வற்றவர்களாக இருந்தாங்க. அதை நாம மத்தேயு 24வது அதிகாரத்திலையும் குறிப்பா பாக்குறோம். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அந்தபடியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்போ அந்த நாட்கள் இருந்த மனிதர்களுக்கு ஒப்பனையாக இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக உணர்வற்றவர்களாக மாயைக்குள்ள சிக்கி போய் தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காதவர்களாக நாம ஒரு நாளும் காணப்படக்கூடாது. தேவன் நமக்கு முன்பாக அநேக அடையாளங்களை இந்த நாட்கள்ல காண்பிச்சுட்டு இருக்காரு. இன்னும் இந்த 7 நாட்களுக்கு ஒப்பனையாக 7 வருஷ உபத்திரவ காலமும் வரப்போகுது. இந்த காலத்துல கூட யாராவது மனம் திரும்ப மாட்டாங்களான்னு சொல்லி தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருப்பாரு. அப்படியாக தேவன் நமக்காக பூர்ண கிருபையோடு நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறாரு. அந்த பொறுமையை அசட்டை பண்ணாத படிக்க நாம் அவரிடத்துல சேர்த்து கொள்ளப்படுவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனுடைய நீடிய பொறுமையும் பூர்ண கிருபையும் அசட்டை பண்ணாம மனம் திரும்பி அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து கிருபையை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு நியாய தீர்ப்பு துவங்குவதற்கு முன்பாக 7 நாள் அளவும் உம்முடைய கிருபையை காண்பிக்க நீர் பொறுமையோடு காத்திருந்தது போல இந்த நாட்கள்லயும் எங்களுக்காக பொறுமையோடு காத்திருக்கீங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை அறிந்தும் நாங்க அந்த நாட்கள்ல இருந்த மக்களை போல உணர்வற்றவர்களாக இருக்கக்கூடாது தகப்பனே. இந்த உலகத்துல அநேக மாயான காரியங்கள் எங்களை ஈர்த்தாலும் தேவனுடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கும் பிள்ளைகளாக நாங்க ஒவ்வொரு நாளும் உம்மை கிட்டி சேரணும் தகப்பனே. ஆம் ராஜா, அந்தபடியாக உம்முடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டு பேலைக்குள்ளார பிரவேசிக்கிறதுக்கு அடையாளமாக மனுஷகுமாரன் வருகையில சேர்த்து கொள்ளப்பட தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.